என் அன்பு குழந்தையே, கடலில் ஒரு அலை முடிந்ததும் மற்றொரு அலை கிளம்பிக் கொண்டே இருக்கும். அதுபோல குதர்க்க புத்தி கொண்டவர்களின் உள்ளத்தில் பலவிதமான சந்தேகங்கள் கிளம்பியபடியே இருக்கும். அதை தீர்த்து வைப்பது என்பது சமுத்திரத்தை கட்டுப்படுத்துவது போலத்தான். சிலவற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பதே நல்லது. நான் உன்னுடன் இருக்கையில் பயம் எதற்கு? ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, கொடுத்த கடனை திருப்பிக் கொடுக்காதது எவ்வளவு பெரிய பாவமோ அத்தனை பெரிய பாவம் இறைவனை நாள்தோறும் வணங்காததும் ஆகும். அதனால் தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறினார்கள் நம் முன்னோர்கள். இறைவன் தந்த உடம்பினால் அவனை வழிபடுவதை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்றும் கூறினார்கள். முருகனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படமாட்டார். யாம் இருக்க பயமேன்? என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கணக்கில் அடங்காத சோதனைகள் வந்து கொண்டிருந்தாலும் சோதனைகளை முயற்சியாய்க் கொண்டு சாதனைகளாக மாற்றுபவனே இறுதியில் சாதனையாளன் ஆகிறான். இதனையே வளைந்து கொடுப்பவன் வெற்றி பெறுகிறான். வளைய மறுப்பவன் வாய்ப்பு இழக்கிறான் என்பர். 1000 அரசர்களின் வரலாற்றை நாம் அறிந்திருந்தாலும் நல்ல அரசர்களால் கடும் முயற்சி கொண்டு தன் மக்களை காத்து நின்று இடையில் ஏற்படும் இடர்களையும் துன்பங்களையும் விரட்டி அடித்த அரசனையே சிறப்பு வாய்ந்த அரசன் என்கிறார்கள். ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, காலத்தையும் யோகத்தையும் மட்டுமே எண்ணி வாய்ப்புக்கு காத்திருத்தல் மூடத்தனமான செயல். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மட்டுமே தகுந்த உயர்வை தரும். நிலையை உணர்ந்து வாய்ப்பை தேடி கண்டறிந்து முயற்சி மேற்கொள்வது சாதனைக்கான அடிக்கல். இயலாது என்பது மூடர்களின் வாக்கியம். எவ்வாறு இயலும் என கண்டறிவது சாதனையாளர்களின் சூத்திரம். அவரவர் சக்திக்கேற்ப உச்சத்தை எட்டி பிடிப்பது தான் சாதனை ஆகிறது. ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, எனக்கு பணத்தை விட உன்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க தேவையான பணத்தை உனக்கு நான் தருவேன். பணம் ஆரோக்கியத்தை மீட்டு தராது. 1000 ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கான சாதத்திற்கு மேல் உங்களால் உண்ண முடியாது. அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க 8க்கு 8 இடமே போதும். ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதுமென்று நிம்மதியாக இருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. யாம் இருக்க பயமேன்? என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் ஆறுதல் சொல்வாய், ஆனாலும் உன் வலியை யாரிடமும் சொல்ல மாட்டாய். எனக்கு தெரியும் உன் மனம். அதனால் தான் நீயே கேட்காமல் பல நிகழ்வுகளை உன் வாழ்வில் நான் நடத்தி உனக்கு ஆறுதல் தருகிறேன். உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையை சரிப்படுத்தவே உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம். பொறுத்திருந்து பார். இப்பொழுது உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யாம் இருக்க பயமேன்?